நடிகர் விஜய் அவர்கள் உதவி செய்யவே இல்லை. வீல்சேரில் நடிகர் பொன்னம்பலம் உருக்கமான குற்றச்சாட்டு, வாக்குறுதிகளை நிறைவேறாத வேதனை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமா உலகில் வில்லன் கதாபாத்திரங்கள் தனி முத்திரை பதித்த நடிகர் பொன்னம்பலம் சமீப காலமாகவே உடல்நலக் குறைவின் காரணமாக வீல் சேரில் வாழ்க்கையை எதிர்கொண்டு வருகிறார். ஒரு காலத்தில் திரையரங்குகளை அதிர வைத்த அந்த நடிகர் இன்று அடிப்படை தேவைகளுக்காக போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள கருத்துக்கள் ரசிகர்கள் மற்றும் சினிமா வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னம்பலம் சமீபத்தில் அளித்த பேட்டியில் விஜய் குறித்து பேசும்போது வெளிப்படையான கருத்துக்களை தற்போது வைரலாகி வருகிறது. எனக்கு உதவி செய்து சொல்லியிருந்தால் ஆனால் அது நடக்கலை என அவர் கூறிய வார்த்தைகள் பலரையுமே அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இந்த பேச்சு சினிமா நட்சத்திரங்களின் சமூக பொறுப்பு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. 1990களிலிருந்து தமிழ் சினிமாவில் வில்லன், குணச்சித்திரம், காமெடி என கலந்த வில்லன் போன்ற பல்வேறு கதாபாத்திரங்களை நடித்தவர்தான் பொன்னம்பலம். அவரது உடல் அமைப்பு, வசன உச்சரிப்பு ஆகியவை தனித்துவ நடிகராக மாறினார். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் உள்ளிட்ட பல முன்னணி நடிகருடன் நடிச்சிருக்கிறாரு. ஒரு காலத்தில் தொடர்ந்து பொன்னம்பலம் நடித்த வாய்ப்புகள் குறைந்ததால் சினிமாவில் ஓரங்கட்டப்பட்டார். பொன்னம்பலம் பார்த்தீங்கன்னா பேட்டியில் விஜய் அவர்கள் எனக்கு உதவி செய்திருந்தால் ஆனால் இதுவரை எந்த உதவியுமே கிடைக்கல, நான் யாருமே குற்றம் சொல்ல விரும்பல, ஆனால் உண்மை இதுதான் என்று கூறியுள்ளார். இந்த வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் தீயாக பரவ தொடங்கியுள்ளது. விஜய் ரசிகர் மத்தியில் கவலையான எதிர்வினைகளை எழுந்துள்ளது. சிலர் பொன்னம்பலத்தின் நிலைமையை பார்த்து பரிதாபம் தெரிகிறாங்க. ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு உதவ வேண்டிய கட்டாயம் இல்லை, ஆனால் மனிதாபமும் அடிப்படையில் உதவி செய்தனால் நல்லது என பலருமே கருத்து தெரிவித்து வராங்க. இந்த விவகாரம் தமிழ் சினிமாவில் நலத்திட்டங்கள் மற்றும் நடிகரின் சமூக பொறுப்பு குறித்து மீண்டும் விவாதத்தை தொடங்கியுள்ளது. இந்த பேட்டிக்கு பிறகு பல ரசிகர்கள், சமூக ஆர்வலர்கள் பொன்னம்பலத்திற்கு உதவ முன்வந்துள்ளாங்க. நிதி திரட்டும் முயற்சிகளில் தொடங்கியதாகவும் சிலர் அரசின் கலைஞர் நல வாரிய உதவிகளை பொறுத்து முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியானுள்ளது. நடிகர் பொன்னம்பலம் இந்த உருக்கமான பேச்சு ஒரு தனிநபர் குறித்து சர்ச்சையை தாண்டி சினிமா துறையில் இருக்கும் மனிதர்கள் வாழ்க்கை யதார்த்தத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. புகழும் பணமும் நிரந்தரம் அல்ல. இன்று உச்சியில் இருப்பவங்க நாளை உதவி தேடும் நிலைக்கு செல்லலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் எவ்வளவு முடியும் என்பதை தெரிய நிலையில என்பது விரைவில் உடல்நலம் மேம்பாட்டு மனநிறைவுடன் வாழ வேண்டும் என்பது பலருடைய விருப்பமாக இருந்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.